Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூடியூப் வீடியோக்கு thumbnail எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு அப்புறமா வீடியோஸ் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி எடிட் பண்றது, எப்படி அப்லோட் பண்றதுன்னு வரிசையாவே நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்தோம். சோ அதுக்கு அடுத்ததா நிறைய பேர் கேட்டிருந்தது யூடியூப் வீடியோக்கு thumbnail எப்படி சிஸ்டர் செட் பண்றது, அதுவும் இல்லாம எனக்கு பேசிக்ல கூட அது என்னன்னே தெரியல, ஸோ டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு வீடியோ எந்த அளவுக்கு வந்துட்டு கண்டென்ட் முக்கியம்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு நீங்க முன்னாடி வைக்கக்கூடிய அந்த பிக்சர், அதாவது thumbnail வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோக்குள்ள என்ன இருக்குங்கிறத உங்க வீடியோவை பார்த்தா தான் தெரியும், பட் நீங்க கொடுக்குற thumbnail தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணும். இது பேரு CTR அப்படின்னு சொல்லுவாங்க. CTR மீன்ஸ் கிளிக் த்ரோ ரேட், அதாவது நீங்க வைக்கிற thumbnail தான் அவங்கள கிளிக் பண்றதுக்கு தூண்டும். இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ அப்ப அந்த thumbnail எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கண்டென்ட்ல என்ன சொல்ல வர்றீங்களோ அதை வந்துட்டு ஒரு பிக்சர்ல நீங்க கொண்டு வரணும். ஸோ அதை பார்த்துதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஒர்த்தா, இந்த வீடியோல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட thumbnailலையும் டைட்டிலையும் வச்சுதான் நம்ம வீடியோவை அவங்க கிளிக் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். பட் அந்த முன்னாடி வர்ற பிக்சரை என்ன நேம் சொல்லுவாங்க, அதை என்ன நேம் சொல்லி சர்ச் பண்ணி நம்ம அதை செட் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, அது பேர் thumbnailங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு பேசிக் ஆப்ல இருந்து நான் நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இதுவரையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். thumbnail மேக் பண்றதுக்காக லோகோ மேக்கர், அந்த மாதிரி நிறையவே உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு thumbnail மேக் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. பட் நான் இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப், அதாவது பெரிய பெரிய யூடியூபர்ஸே யூஸ் பண்ணக்கூடிய கேன்வா ஆப்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃப்ரீயா thumbnail மேக் பண்றது அப்படிங்கிறத தான் சொல்ல போறேன். ஸோ அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எடுத்துட்டு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட ஃபாண்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்கணும், ஃபோட்டோவை எந்த சைஸ் வைக்கணும், ஒரு ஃபாண்ட்டை எந்த சைஸ் வைக்கணும், இது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு மேக் பண்ணுற வீடியோ thumbnail எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட ஃபேஸ் அதிகமாக தெரிய தேவையில்லை, நான் வச்சிருக்க கண்டென்ட் தான் அதிகமாக தெரியணும். ஸோ நான் அந்த ஃபாண்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் என் ஃபேஸை ஃபுல்லாக வச்சுட்டு நான் ஃபாண்ட்டை வந்துட்டு சின்னதாக ஹவு டு மேக் thumbnail அப்படின்னு நீங்கள் எழுதிருந்தேன்னா கட்டாயமா அதை வந்து யாருமே ஒரு கூர்ந்து பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்க ரோல் பண்றப்போ ஜஸ்ட் 1 செகண்ட்ல எல்லாரோட வீடியோவோடவும் நம்மளோட வீடியோவும் கடந்து போயிடும். ஸோ நம்ம மேக் பண்ற கண்டென்ட் உள்ள என்ன இருக்கோ அதை வந்துட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த thumbnailல கொண்டு வரணும். அப்ப இந்த வீடியோவுக்கு நான் என் போட்டோவை சின்னதா வச்சுட்டு, ஸோ என் வீடியோக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நான் பெருசா வந்துட்டு இங்கே நான் கொண்டு வரணும். இந்த மாதிரி சில டிப்ஸுமே நான் ஷேர் பண்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம கேட்குறப்ப புரியுற மாதிரி இருக்கும், பட் நம்ம எந்த ஆப்ஷனுக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். ஸோ வீடியோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் தென் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம thumbnail கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஜி ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இப்படி போட்டிங்க, இந்த எல்லோ கலரில் வருது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்துட்டு அப்லோட் இமேஜ் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் ஃபோட்டோஸில் போய் உங்களுக்கு எதை ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே அதோட ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ கிரியேட் பண்ணுறோம், ஒரு நியூ யூடியூபராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெவியெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியாது. பேக்ரவுண்ட் கரெக்டாக செட் பண்ணிடலாம், நமக்கு வந்துட்டு ப்ராப்பராக அந்த லெவலுக்கு பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு வீடியோக்குனாலும் சரி இல்லை ஃபோட்டோஸ்க்குனாலும் சரி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக ஏதாவது ஒரு ஃபோட்டோவை பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம். இது முக்கியமா இப்போதைக்கு போட்டோக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். thumbnailக்கு இது நிறையவே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்லோட் பண்ணி நீங்க ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு. என்னோட ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். பின்னாடி ஒரு ஹேர் கூட எக்ஸ்ட்ரா எடுக்காம கரெக்டாக மோல்டு பண்ண மாதிரி வந்திருக்கு. ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டவுன்லோடை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரிக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுல இருந்து வெளியே வந்துருங்க.
இப்போ இன்னொரு ஆப் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ண போகிறது கேன்வா. ஸோ அதை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா டிபோர்ட்டிங்னாலே வந்துடும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அப்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆன உடனே பேஜ் இப்படி தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே சென்டரில் ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில்னு அடிங்க. அடிச்சுட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, யூடியூப் தம்ப்நெயில்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணனே உங்கள் தம்ப்நெயில் எந்த சைஸுக்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கரெக்டாக கிராப் ஆகி வந்துடும். வந்தனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸ் மீன்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க கிரியேட் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக தெரியும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இப்போ நான் சும்மா இந்த இதை கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், அது இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே ரீப்ளேஸ்ன்னு ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ரீப்ளேஸை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ உங்களோட விளாகில் அப்லோட் பண்ணணுமோ அந்த இதை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சும்மா இந்த ஃபோட்டோவை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோக்கு பதிலாக அதே மாதிரி ரீப்ளேஸ் கொடுத்து நான் இன்னொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கொடுத்து நான் இன்னொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம வந்துட்டு ஈஸியா கேதர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வச்சிருந்த 4 ஃபோட்டோ நீட்டாக கிராப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்க என்னோட ஃபோட்டோ 4 ஃபோட்டோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்கிற லைன் இருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டாக அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இங்கேயே வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி எங்கே வேணாலும் இந்த இதில் கிராப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் வேற டைப் பண்ணணும்னாலும் இப்போ நான் வந்துட்டு மூணா விளாக் அப்படின்னு நடிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு எல்லா விதமான டெம்ப்ளேட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டெய்லி விலாகு, மினி விலாகு, ட்ராவல் விலாகு அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களே வந்துட்டு ஒரு விதமான டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு நியூவா கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க பிளைனா இருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் கொடுத்துடலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலர்ஸும் இருக்கு. அதே மாதிரி இந்த கிரேடியன்ட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் கலர்ல வர்றது. ஸோ இது கொஞ்சம் நல்ல லுக் கொடுக்கும். இப்போ நார்மலா நீங்க ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி செலக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கேலரியில போயிட்டு நமக்கு தேவையான போட்டோ எடுத்துட்டு வரலாம். இப்போ பாருங்க இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நம்ம பின்னாடி வந்துட்டு எவ்வளவு நீட்டா ஸ்கிரீன் இதை பண்ண மாதிரி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஜஸ்ட் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத அதே போட்டோவை நான் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஒரு போட்டோவை நீங்க இப்படி வைக்கிறதுக்கும் அந்த கட்டிங் தெரியறதுக்கும் நீங்க இதே வந்துட்டு இப்படி வைக்கிறதும் எவ்வளோ ப்ரொஃபஷனலா இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வைக்கிறது. ஸோ இது தேவையான இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இப்போ தம்ப்நெயில் கிரியேட் பண்ற வீடியோ தான் நான் பார்க்குறேன்னு வைங்களேன். நமக்கு இப்போ இங்க நான் என்ன ஆட் பண்ணணும், ஃபாண்ட். ஸோ நான் வந்துட்டு டெக்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டிங் அதாவது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி எடுத்துட்டு how to create thumbnail. ஸோ இப்படி வச்சுட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். இதுதான் வந்துட்டு நம்மளோட கண்டென்ட், ஒரு பேசிக் கண்டென்ட் வந்துட்டு இதுதான். ஸோ இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்ல என்னென்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் எழுதிருக்கீங்களோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட்டுங்கிறது நீங்கள் திரும்பவும் எழுதுறதுக்கான ஒரு ஸ்பேஸு. ஸோ அது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ப்ரோன் போட்டிருந்தா மட்டும் அதை செலக்ட் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் இங்கே இருக்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு ஃபாண்ட்டு. இதுதான் ஃபாண்ட்டு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஸ்டைலுன்னு இருக்கா. ஸோ ஸ்டைலுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா, ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி வேணுமா இல்லை ஒரு ஹெட்டிங் மாதிரி வேணுமா, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு சைஸு ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு டார்க் இந்த ப்ளூ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோன்னு வைங்களேன். இது நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டுங்கிறது உங்களுக்கு போல்டா வேணுமா இட்டாலிக்கா வேணுமா, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஏன் இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நிறைய பேர் வந்துட்டு அக்கா எனக்கு பேசிக்ல இருந்து கூட தெரியாது, நீங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொன்னதுனால தான் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க, பட் தெரியாததுமே நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து எஃபெக்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்றது எஃபெக்ட்ல தான். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை இப்படியே விட்டா நார்மலா இருக்கும். இப்போ நான் சம் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஒவ்வொரு எஃபெக்ட் செலக்ட் பண்றப்போ உங்களோட ஃபாண்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்மளோட மற்றவங்களோட தம்ப்நெயிலுக்கும் நம்ம தம்ப்நெயிலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். எது நல்லா இருக்கோ அதை தான் வந்துட்டு பீப்புள்ஸ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. அதை தான் நான் திரும்பி சொல்றேன். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டா தெரியுது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்களே எல்லாமே அடுத்தடுத்து வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதை நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணணுமோ ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை பொறுத்தளவு அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன். அதுக்கு நார்மலாக நீங்கள் கேலரியில் போயிட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் தம்ப்நெயில்லாம் சில இது செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அதை 2-3 நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வருதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை எவ்வளோ சின்னது வேணுமோ அவ்வளோ சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு 1, 2 இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக்லேயே வந்துட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்னது பண்ணுறேன், நான் தூக்கி இதை ஒரு ஓரத்தில் வைக்கிறேன். ஸோ இது பண்ணுறேன், இதை தூக்கி வைக்கிறேன். இப்போ இப்படி வச்சிட்டிங்க. இந்த ஃபோட்டோ வந்துட்டு இங்கே வேணும், பட் என்னோட ஃபேஸ் தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நம்ம வரிசையாக தான் செலக்ட் பண்ணணுமா? ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பின்னாடி போயிடுமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எதை முன்னாடி வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கும். பொசிஷன்னா அது எங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது முன்னாடி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இது வந்துட்டு இப்போ இந்த எழுத்து வந்துட்டு எனக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த எழுத்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பொசிஷன் எல்லாத்துக்குமே அந்த பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் ஆப்ஷன் போயிட்டு டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க பின்னாடி போயிடுச்சு. ஸோ அது பின்னாடி போயிடுச்சு. இதை நீங்கள் திரும்பி வந்துட்டு டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், நம்ம யோசிப்போம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்காக ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ வச்சாச்சு. இதை நீங்கள் சின்னது பண்ணி இப்படி கூட இன்னும் 2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுமா இல்லை ஃபாண்ட் ஆட் பண்ணுமா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான தம்ப்நெயில். இன்னுமே கொஞ்சம் இதையும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்போ இந்த மாதிரி அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கு பார்டர் கொடுக்கலாம். ஸோ பார்டருங்கிறது என்னென்னா இப்போ நம்ம ஜஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் லைன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லைன் வந்துடும். ஸோ இந்த லைன் தெரியுதா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த லைனை கொண்டு போய் நீங்கள் கரெக்டாக அந்த பார்டர் போடலாம். ஸோ இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி பார்டர் இழுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா பார்டர். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே லைன் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் கீழே இப்போ 4 அந்த அளவு லைன் வெயிட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு அதை 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ லைன் வெயிட் டார்க் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதில் நீங்கள் கலருமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லைனோட கலர் வந்துட்டு பிளாக்ல இருக்கு. இப்போ நான் ப்ளூவாக வேணும்னா ப்ளூவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ரேடியன்ட் கலர் அதே கலர் வேணும்னா அதே கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் நல்லா டார்க்காக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இதே மாதிரி லைன் இன்னொன்று நான் எடுக்கிறேன், டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஸோ அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா மேலே டூப்ளிகேட் வரும். ஸோ அதை தூக்கி நான் இங்கே வைக்கிறேன். இதே மாதிரி நான் வந்துட்டு எலமெண்ட்ல போயிட்டு லைன் செலக்ட் பண்ணி நான் என்னோட பார்டர் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி லைனையுமே நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு ஆங்கிள் அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை இந்த மாதிரி 4 கார்னருக்கும் நான் வந்துட்டு லைன் கொடுக்குறப்ப இப்போ என்னோட தம்ப்நெயில் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
ஸோ உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் இப்படி தூக்கிட்டு போய் இங்க வைக்கிறப்போ இப்ப பாருங்க அந்த போட்டோ எவ்வளவு ஃபுல்லா தெரியுது. இதே மாதிரி நீங்க ஜஸ்ட் இந்த போட்டோஸ்க்குமே நீங்க லைன் கொடுக்கலாம். தெரியுதா? இந்த மாதிரி நீங்களா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீ டைம்ல இருந்தாலும் சரி, இல்ல எடிட்டிங் பண்றப்பயும் சரி, என்ன இருக்கு அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கேதர் பண்ண நீங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப இன்னுமே உங்களுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். பட் கேன்வால நீங்க இன்னுமே நிறையவே பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் படி நான் உங்களுக்கு தம்ப்நெயிலுக்கு கேன்வா ஆப் வந்துட்டு கட்டாயமா சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்களா சர்ச் பண்ணி இன்னும் நம்ம தம்ப்நெயிலுக்கு என்ன ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்களா சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ தம்ப்நெயில் எடுத்தாச்சு. இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஒரு டவுன்லோட் பட்டன் தெரியுது பாத்தீங்களா? ஸோ இந்த பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா இங்க பிக்சர் வந்துட்டு சேவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஓகேக்கா, ஒரு வழியா தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி அங்க போய் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தீங்கன்னா மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்காக இதுல நான் ஆட் பண்றேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ நம்ம டிசைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியே வந்துடுறோம். ஸோ இப்போ நம்ம தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ போய்க்குங்க. இப்போ நான் ஜஸ்ட் வேற வீடியோக்கு செட் பண்ற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துக்குங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்ண வீடியோ இந்த லைன்ல தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எடிட் மாதிரி இந்த ஒரு பட்டன் காமிக்குதா மேல. ஸோ அந்த பென்சில் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இப்படி வரும் போட்டோ, தம்ப்நெயில் போட்டோ வரும். ஸோ அந்த போட்டோ பக்கத்துல ஒரு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பென்சில் மார்க். அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்க சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சேஞ்சை கொடுத்தீங்கன்னா உங்க கேலரியில என்னென்ன போட்டோஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு இந்த இதுல இல்ல வேற ஏதோ ஒண்ணுல சேவ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மேல இருக்க 3 கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 கோடை டச் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ்ல போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போட்டோ அப்ளிகேஷன்ல இருக்க எல்லா ஃபைலுமே வந்துடும். ஸோ இதுக்குள்ள உங்களோட போட்டோ எதுல சேவ் ஆயிருக்கோ, தம்ப்நெயில் எதுல சேவ் ஆயிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இருக்கு. ஸோ நான் கேன்வா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண தம்ப்நெயில் இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்தீங்கன்னா உங்க வீடியோக்கான போட்டோ வந்துட்டு இங்க தம்ப்நெயிலா செட் ஆயிடுச்சு. இதை சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இவ்வளவுதான் நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ நீங்க ஒரு நார்மலா போட்டோ கிரியேட் பண்ணாலும் தம்ப்நெயில் இப்படிதான் செட் பண்ணணும். அதான் சிம்பிள். நீங்க இந்த மாதிரி எந்த போட்டோ வேணாலும் ஜஸ்ட் இந்த பென்சில் பட்டன்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க வச்சீங்கன்னாலும் அந்த போட்டோ வந்துட்டு இங்க சேவ் ஆயிடும் உங்க தம்ப்நெயிலா. ஸோ இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மோரோவர் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.